இந்த கிணறு யாருக்கு தெரியுமா? ஒரு ஆளுக்கு ஃப்ரீயா கொடுக்க போறோம். சென்ட்டுக்கு 20,000 ரூபா. அருப்புக்கோட்டை, விருதுநகர், சாத்தூர், சிவகாசியா. அப்போ இந்த கிணறே உங்களுக்கு தான். எப்படி இருக்கு பாருங்க. 20 வருஷம் வளர்த்துட்டீங்கன்னா ஒரு டன்னு, ஒரு மரம் ஒரு டன்னு வந்துட்டுனாலே 10 லட்சம் ரூபா அந்த மாரி போகும். தனி கிணறு ஃப்ரீ சர்வீஸ். இங்க பாருங்க, செம்மரத்தை பாருங்க. 5 வயசு கண்ணு ஒரு 200 கண்ணுக்கு மேல ஜம்முன்னு இருக்கு. கன்னியாகுமரி டு காஷ்மீர் ஹைவேல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் வந்தா போதும். தார் ரோட்டு மேல அமைஞ்சிருக்கு. தனி கிணறு, வத்தாத கிணறு. சென்ட்டுக்கு 20,000 ரூபா. ஏக்கர் 20 லட்சம் தான். 2.5 ஏக்கர் ஃபுல்லும் செம்மரம். ஒரு 15 அடிக்கு கேப் விட்டு ஜம்முன்னு ஒரு 5 வயசு மரம். தண்ணி எதுவுமே பார்க்க தேவையில்ல. அப்படி இங்கோடையும் தோப்பா உருவாக்குங்க. ஒரு 2 ஏக்கர் மாமரம், இன்னும் 2 ஏக்கர் செம்மரத்தை போடுங்க. தம்பி பேர சொல்லி தோப்பா உருவாக்குங்க. சந்தோஷமா இருங்க. என்னத்தை கொண்டு போகிறோம்? உருவாக்குங்க. எடுத்து உருவாக்குனீங்கன்னா நீங்கள் தான் ராஜா. தார் ரோட்டு மேலே இருக்குது. தார் ரோடு ஃப்ரண்டேஜ் 40 அடி தான் இருக்குது. உள்ள ஒரு 10, 20, 50 அடி வரையும் அப்படி கட்டமாக ஜம்முன்னு இருக்குது இடம், நம்ம இடம். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? நேரடி ஓனர். ஏக்கருக்கு 20 லட்சம். 10 ஏக்கர். 10 ஏக்கரே மொத்தமாக தான் எடுக்கணும். கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க. இடத்த பாருங்கள். நிறைய தோட்டம் நம்மகிட்ட கைவசம் இருக்குது. இடம் விற்கனாலும் விருதுநகர், சிவகாசி இந்த சைடு விற்கனாலும் தம்பிகிட்ட கால் பண்ணுங்க. தோட்டமாக இருந்தால் இறங்கி அடிப்போம். எங்கேனாலும் சரி உடனே மறுநாளே இடத்த வந்து பார்ப்போம். நேரடி ஓனராக இருந்தால் கூப்பிடுங்க. கண்டிப்பாக முடிச்சு விட்ருவோம். நம்ம இறங்கினாலே முடிஞ்சிடும். அப்படி ஒரு ராசி இருக்குது. என்னென்னு தெரியல. தனி கிணறு பிரிச்சு போட்டாலே முடிஞ்சிருது. இடமே இல்லை. நிறைய பேருக்கு ஐக்கிய இடமே இல்லை. போட முடியுது. என்ன செய்ய பாருங்கள். இப்படி இடம்லாம் இருந்தால் விடுவாங்களா யாராவது? செம்மரத்தை பாருங்கள். அந்தமாரி விலை மதிப்பு மிக்க மரம். செம்மரம் தான் ரேட்டு கூட. இந்த மரத்துக்கு நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்குது. இதை நிறைய பேர் வச்சு பயன்பெறுங்க. இதனால என்ன பயன்னா, இதை வந்து இப்போ 25 வருஷம் கழிச்சு வெட்டிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இல்லை ஒரு அடி தள்ளி விட்டு வெட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தது டப்புன்னு ஒரு 10 வருஷத்தில் இதே சைஸுக்கு வந்துடும். இவ்வளோ சைஸுக்கு பெருசாக வந்துடும். அதனால் யூஸ் பண்ணுங்கள். மரம் வளருங்க. நிறைய லாபமும் கிடைக்கும். நாட்டுக்கும் நன்மை. நிறைய பொருட்கள் மரங்களால் செய்வாங்க. 10 மரம் வெட்டினீங்கன்னா 100 மரம் வச்சு விடுங்க. நடக்கு. லாபமும் கிடைக்கும். இப்படி எம்டி லேண்டுகள் ஃபுல்லும் மரமாக ஆயிரும். நிறைய இடம் நான் பார்க்க போகிற இடம் பூரா எம்டியாக இருக்குது. இப்படிலாம் போட்டு உருவாக்குங்க. இதான் ரோடுங்க. தார் ரோட்டு மேலே இடம். பியூர் செம்மண். இதான் முக்கியம். செம்மண் நிலத்தில் செம்மரம் ஜம்முன்னு வளரும்.